Hi guys, welcome back to our channel. Hope you all good after a long time. I'm very excited to meet you all. நான் மினிசோ போகும்போது வாங்கின சில கியூட் திங்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஆஃப்டர் அ லாங் டைம் ஐம் கோயிங் டு டூ அ அன்பாக்சிங் வீடியோ. அதுக்கு முன்னால ரொம்ப ஷார்ட்ஸ் அதனால போட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா, இது என்னன்னா இது என்னன்னா இது பாத்தீங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து நல்லா இருக்கு, விளையாடலாம், கலரும் நல்லா இருக்கு. இதை நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே, எப்படி அன்பாக்ஸ் பண்ணணும்? ரைஸ் ஓபன் பண்ணணும். ஆனா இது ஓபன் பண்றதுக்கு நான் வாங்கியிருக்கேன் கைஸ். அதை வச்சு நம்ம ஓபன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம அதை ஓபன் பண்ணணும். ஓகே, இதுதான் அது அன்பாக்சிங் வீடியோ பார்க்கும்போது அவங்களும் கியூட் கியூட்ஸ் தான் ஓபன் பண்ணுவாங்க. ஓ, அதுதான் உங்களுக்கு கியூட்டா ஓபன் பண்ணணும்னா அது வாங்கிக்கோங்க. ஓகே, இட்ஸ் அ கட்டா. இதுல கேப் எல்லாம் போட்டிருக்காங்க நம்மளோட சேஃப்டிக்காக. ஏய், ஓ கல்கீழ பண்ணிடலாம். நீ மைசெல்ஃப் தரப்போய் அக்செப்டிங் இட். ஏ, இங்க பாருங்க, இது நான் ஒழுங்காவே பாக்கல. ஆக்சுவலா இது என்னன்னா, நம்ம நார்மல் இதுல காட்டும், ஜூம்ல காட்டும், மைன்யூட் ஃபேஸ் ஷேவ் பண்ணும்போதெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் நீங்க ஜூம்ல காட்டி பயன்படுத்தும். ஸோ நம்மளே பயந்துட்டு இதுல பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நல்லா அழகா இருக்கு. அன்பாக்ஸ் பண்ணலாம். ஆனா இது வந்து மூட டக்குன்னு சவுண்ட் கேட்டுச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனா அந்த சவுண்ட் எனக்கு கேட்க மாட்டேன். கேக்குது, லைட்டா கேக்குச்சா போய். ஓ, இது எப்படி இருக்குன்னா, இடையில இந்த 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 மஞ்சள் கலர் இது போட்டு கிளாஸ்ல வந்து அழகா இப்படி வரும்ல, அது அந்த ட்ரெண்ட் மாதிரி இருக்கு. நைஸ்ல. நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலா என்னோட நெயில் கட்டர் எப்பவுமே தொலைஞ்சு போயிடும். ஓகே, சரி, பாக்ஸ்ல நெயில் கட்டர்ஸ் வருது guys. இங்க பாத்தீங்களா, இது வந்து கோண நெயில் கட்டர் லைக் திஸ், அண்ட் இது நார்மல் நெயில் கட்டர் லைக் திஸ். தட்ஸ் so cute இல்ல? மேக்கப் போடுவேன்ல, ஸ்கின் கேர் எல்லாம் பண்ணுவேன். இதை போட்டுட்டு ஸ்கின் கேர் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப நாளா நான் ஆசைப்பட்டது. நம்ம இந்த இது எப்படி பண்றது, அது தானாவே பண்ணி வச்சுட்டாங்க. இதுவரை ஸ்கின் கேர் இதை வச்சு பண்ணது, இதை வச்சு நான் போட்டதே கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் டே இன்னைக்குதான் நான் இதை போட போறேன். எப்படி கைஸ் போறது? ஐயோ, சோ வந்து ஹேர்லாம் வந்து முன்னுக்கு வராது. நம்ம ஸ்கின் கேர் பண்ணும்போது குட்டி குட்டியா முடி வெட்டி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் வந்து ஸ்கின் கேர் பண்ணும்போது. ஸோ அது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது வாங்கினேன். அதுவும் இல்லாம அதை இன்ஃபுளுன்ஸ் ஆகி தான் வாங்கினேன். எல்லாரும் அதை போட்டுட்டு ஸ்கின் கேர் பண்ணுவாங்க. ஸோ வை நாட் மீ அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து இதுவும் எனக்கு ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசை. நான் மினிசோ முன்னாடி போகும்போதெல்லாம் இது எனக்கு வாங்கணும்னு ஆசை. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வேலை இது வாங்கிருக்கலாமோன்னு ஆசை. இது அதுவும் இல்லாம இந்த ஸ்லீப்பிங் பியூட்டி, ஸ்லீப்பிங் பிரின்சஸ், அப்புறம் கொரியன் விளாக்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தா இதை போட்டுக்கிட்டு தான் தூங்குவாங்க. ஸோ அதை பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆகி எனக்கும் ஆசை வந்துச்சு. ஆஹா, ஆனா என்ன, எனக்கு இப்போ ஒரு டவுட் வந்திருக்கு. இப்ப நம்ம ஸ்கின் கேர் எல்லாம் பண்ணுவோம்ல, நைட் ஸ்கின் கேர் எல்லாம் பண்ணுவோம்ல, அதெல்லாம் இதுல ஒட்டும்ல. நான் ஏன் இதெல்லாம் யோசிக்கவே இல்ல? மேபி பகல்ல தூங்கும்போது போட்டுக்கலாம். நான் தான் பகல்ல தூங்குவேனே. இது வந்து யூஸ் பண்ண முடியாமலாம் ஆக்க மாட்டேன். நான் கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன் டேமியன், கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன். அடுத்து அதே மாதிரிதான் இந்த விளாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, நான் மோஸ்டா கொரியன், சைனீஸ் இந்த விளாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி அழகான சீட்லாம் தலைவாரிட்டு போவாங்க. அதுவும் நம்மளும் வீடியோ எடுக்கும் போது அந்த மாதிரி அழகான சீட்ல தலைவாங்கணும் அப்படின்னு நம்மளும் வந்து கியூட் கேர்ள் மாதிரி, கியூட் கேர்ள் எல்லாம் இல்ல, பட் கியூட் கேர்ள் மாதிரி நம்ம நினைச்சிட்டு நம்ம டக்குனு கியூட் கேர்ள் மாறிட்டா எப்படி நல்லது தானே. அதனால சொல்லி இது வாங்க, ஆல்ரெடி நான் இதை வாங்கி யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து இப்படி நல்லாதான் இருக்கு கைஸ். ஆனா எனக்கு என்னமோ நம்ம சீப் அளவுக்கு வரல. பட் ஓகே ஃபைன், நல்லாதான் இருக்கு, ஹேண்டியா இருக்கு. இதெல்லாம் வந்து டிராவலிங்க்கு வந்து மஜாவா யூஸ் பண்ணிட்டு
போயிட்டே இருக்கலாம். குட்டியோன்றது கியூட்டாவும் இருக்கு. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் எனக்கு வந்து லிப் பாம் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து நிறைய லிப் பாம் வாங்குவேன். ஸோ மினிசோலையும் லிப் பாம் இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. ஸோ ஐ காட் திஸ் மாய்ஸ்சரைசிங் tinted லிப் பாம் ரோஸ். I got this. So this was the lip balm. ஆக்சுவலி நான் லிப்ஸ்டிக் கேட்டேன். நாங்க போன டைம்க்கு வந்து லைஃப் ஸ்டைல்லாம் மூடிடுச்சு. அதனால லேட்டா தான் போனேன். இது என்ன கைஸ்? எப்படி? ஓ ஃபைன். என்ன ட்ரை? 90s கிட்லாம் சின்ன வயசுல நீங்க பாக்கு முட்டாய்ன்னு சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்மெல் தெரியும். அந்த ஸ்மெல் தான் ஒரு லிப் பாமும் வந்து ஒரு மாதிரி மாய்ஸ்சரைசிங் எல்லாம் இல்ல. ஹார்டா இருக்குது. தேய்க்கும் போது இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஹார்டா. I don't like this. But anyway, I'm going to use this. இது போட்டு பார்க்கறேன். ஆனா தட் பர்சன் லைக் பிடிக்கலனா யூஸ் பண்ண மாட்டான். அப்படிலாம் கிடையாது. பிடிக்கலனா யூஸ் பண்ணணும். வாங்கியாச்சு. அது யூஸ் பண்ணி காலி பண்ணணும். நாட் நைஸ். பட் மீஷோல ஃபேஸ் ஷீட் மாஸ்க் வாங்கினேன். இந்த மாதிரி ஸோ வந்து இது ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கேன் பெப்டைட். ஆனா இது நல்லா தான் இருக்கும். பட் இது என்ன ரேட்னா 60 rupees. ஜூடியோல 49 தான். விக்கே கிடைக்கும். பட் ஓகே பெப்டைட்ல ஃபேஸ் மாஸ்க் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி ஃபேஸ் ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து நான் 2 வாங்கியிருந்தேன். 2 ஷீட் மாஸ்க். அண்ட் ஆஃப்டர் தட் இது ஒன்று வாங்கியிருந்தேன். லைக் இந்த பாதம் நிறையா டெத்கின்ஸ் எல்லாம் வெளியில வரதுக்காக இது வாங்கியிருந்தேன். ஸோ அவ்வளவுதான் நான் மினிசோல வாங்கினேன். சாஃப்ட் டாய்ஸ் எல்லாம் பார்த்தேன். அதெல்லாம் ரொம்ப ஓவர் ரேட்டடா இருந்துச்சு. நிறைய விஷயம் எனக்கே ஓவர் ரேட்டடா தெரிஞ்சதுன்னா ஐ டோன்ட் பை இட். பிகாஸ் ஒரு டாய்க்கே அவ்வளவு செலவு பண்ணிட்டு அப்படின்னு எனக்கு தோணும். அது என் காசா இருந்தாலும் சரி, மத்தவங்க காசா இருந்தாலும் சரி. அதனால ஐ டோன்ட் ஃபீல் லைக் பையிங் இட். எனக்கு இதை நான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிற பொருட்கள் மட்டும் தான் நான் வாங்கியிருக்கேன். லைக் டெய்லி பேசிஸ்ல யூஸ் பண்ண போற பொருட்கள். ஸோ உங்களுக்கும் ஓகே ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம தேவையான பொருட்கள் வாங்கிக்கலாம். பட் ஸ்டில் ரொம்ப காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. வேஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க என்னதான் நினைப்பீங்க? நிறைய சேர்த்து வச்சிருக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஷியரா சொல்றேன். ஏன்னா ஓகே அதனால நான் சொல்றேன். இது கூட சில பேருக்கு தேவையில்லாத பொருட்களா இருக்கும். ஆனா எனக்கு தெரியும் இதெல்லாம் நான் எப்பயுமே யூஸ் பண்ண போற விஷயங்கள் அப்படின்ட்டு நான் வாங்கியிருக்கேன். நீங்களே யோசிச்சு பாருங்க. யாராவது பாய் ஃப்ரெண்டு கிட்ட நகை வெட்டி எல்லாம் கிஃப்டா கேட்பாங்க. நகை வெட்டி எல்லாம் ஷாப்பிங் போகும்போது கேட்பாங்களா கிஃப்ட் பாத்துக்கோங்க. யூஸ்ஃபுல் கேர்ள் ஐ எம். So that's it for the video today. Thank you so much for watching. Thank you so much for watching. Bye.